குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னைக்கு எங்கள் ஊர் ஸ்டைலில் பால் கொழுக்கட்டை தான் பண்ண போகிறேன். அதுக்காக ஒரு பவுல் அரிசி மாவு எடுத்திருக்கேன். கூடவே தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பால், நல்ல கெட்டியான பால். இது செகண்ட் பால். நம்ம எப்போவுமே தேங்காய் பாலை செப்பரேட் எடுத்து வச்சுருக்கிறது நல்லது. கூடவே உப்பு போட்டு நான் தண்ணியை நல்லா பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். இது எதுக்குன்னா பால் கொழுக்கட்டைக்கான மாவை ரெடி பண்ணுறதுக்காக. வாங்க இப்போ நம்ம பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சட்டி ஸ்டவ்வில் வச்சு நாம் எடுத்து வச்சுருக்கிற 2ஆம் தேங்காய் பாலை அதில் சேர்த்து அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை பாயில் ஆக விட்டுறலாம். இது பாயில் ஆகிற நேரத்தில் நாம் கொழுக்கட்டைக்கான மாவை ரெடி பண்ணி எடுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பவுல் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதை இன்னொரு பெரிய பவுலில் சேர்த்து நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க ஹாட் வாட்டர் ஊற்றி கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டு கிளறி விட்டுடலாம். ஏன்னா தண்ணி நல்லா சூடாக இருக்குது. இந்த மாவில் நாம் உப்பு ஆட் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. ஏன்னா தண்ணி பாயில் ஆகிற டைம்லையே நான் உப்பு போட்டு அந்த தண்ணியை பாயில் பண்ணி எடுத்துட்டேன். இந்த கொழுக்கட்டையை நாம் ராகி மாவில் பண்ணலாம், கோதம்பு மாவில் பண்ணலாம், கம்பு மாவுலேயும் பண்ணலாம். எதில் பண்ணாலுமே நாம் குக் பண்ணி எடுக்கிறது தேங்காய் பாலில் குக் பண்ணி எடுத்தோன்னா டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். குழந்தைங்க கூட அதை விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இப்போது இந்த பதத்துக்கு மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ இந்த மாவை குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து வைக்க போகிறேன். குட்டி குட்டி பால்ஸாவோ பெரிய பால்ஸாவோ இல்லை தட்டையாவோ எப்படி வேணாலும் நம்ம பிடிச்ச சைஸுக்கு நாம் உருட்டி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து இப்படி குட்டி குட்டியாக உருட்டி போடுறது பிடிக்கும். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இல்லையா, அதனால். நான் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன். பால் கொழுக்கட்டை நாட்டு சர்க்கரை போட்டு சுகர் போட்டு பண்ணுறத பார்த்துருக்கேன். ஆனால் எங்கள் சைடில் சால்ட் போட்டு தான் பண்ணுவாங்க. எங்கள் ஃபேமிலிலேயும் சரி எங்கள் வீட்லேயும் சரி எல்லாருக்குமே உப்பு போட்டு பண்ணுற பால் கொழுக்கட்டை தான் பிடிக்கும். நான் இப்போது எல்லா குட்டி குட்டி பால்ஸாகவும் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போது நாம் எடுத்த இந்த பால்ஸ் எல்லாமே பாயில் ஆகிட்டுருக்க கோகனட் மில்கில் ஆட் பண்ண போகிறேன். இப்போது நான் எல்லா பால்ஸும் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் போட்டு லைட்டாக எல்லா சைடையுமா அப்படி கிளறி விட்டுக்கலாம். இது அதிக நேரம் குக் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா மாவை நம்ம சூடு தண்ணியில் தான் பிசைஞ்சு எடுத்துருக்கோம். அதனால் ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் போட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கொழுக்கட்டை நல்லா ரெடி ஆயிடுச்சு, நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த டைமில் நமக்கு இதில் இன்னும் சால்ட்டு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த டைமில் நாம் எடுத்து வச்சுருக்கிற ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை ஆட் பண்ணி கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரொம்ப அதை பாயில் பண்ண விட வேண்டாம். லைட்டாக அது சூடான உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நல்ல எம்மியான டேஸ்டியான நல்ல பால் கொழுக்கட்டை ரெடி. நீங்களும் இந்த கொழுக்கட்டையை உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதுவரையும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ மாதிரியே எப்போவும் எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த உங்கள் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள்.